ஐயா எடுத்து பண்ணியிருக்காரு போதுமா ஐயா சொல்லிதான் பாட்டை பற்றி என்ன சமயம் பாட்டுனாலே மாற்றினாரு. அவர் பாட்டை போகக்கூடிய ஒரு ஆட்கள் யார் எல்லாம் செய்யும் பாட்டு என்ன செய்யும் பஞ்ச பூதங்களே மாற்றக்கூடிய ஆட்கள் அப்படிதான் வந்து பாட்டுக்கு ஒரு பதிகம் பாடுறாரு. எங்க திரு நனிப்பள்ளியில பாலைகள் நீதலா மாறுது, நீதல் வயல மருதமா மாறுது. பாலையை நீதலாக்கி நீதல மருதமாக்குறாரு. அவர் ஆக்கணும்னு நினைக்கிறார். போற போகல பாடுறாரு. பாடுற அந்த மந்திர ஆற்றலானது நிலத்தின் இயல்பை மாற்றுது. சரி இங்க பார்த்தோம் கொங்கு நாட்டு அபிநயக்கு வரை பதிகம் பாடுறாரு. அங்கே எப்படி இருக்கு ஒரு நாட்டின் இயல்பை மாற்றுதையா ஆயக்குறிப்பின் ஆணையங்களை அருள் செய்வார். தூய திருப்பதி கிடைக்காம கொடுத்தறிய பொற்பதி வாழ்பவருக்கு அன்றி தீய படிப்பினி அந்நாடு அடங்கவும் தெரிந்ததன்றே. பவானி மட்டும் இல்ல, திருச்செங்கோடு மட்டும் இல்ல, கொங்கு மண்டலம் முழுக்க முழுக்க கடும் குளிர் நீங்கி நடுநிலையான தன்மை வந்துச்சு. குளிர் காய்ச்சல் வந்துச்சு. சிவனடியாராக போனாரு. அது அந்த கொங்கு மண்டலத்துக்கே நம்ம ஏற்படுச்சு. இயற்கையுடைய தலையெழுத்தை மாற்றி எழுதக்கூடிய ஆற்றல் திருஞான சம்பந்தத்திற்கும் தேவாரத்துக்கும் பஞ்ச பூதத்தை கிழிக்கூடாது. அவருக்கு யாருக்கு அவருக்கு பாட்டு மற்ற பாட்டுலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. சரி மக்கள் கேட்பான். ஆனால் இவங்க பாட்டு சாமி சொக்கனாக கேட்பாங்க. ஒரு பாட்டு போனாலும் என்ன சொல்லுவாரு ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. யாரு சாமி சொல்லிட்டோம் நானே சிறுமணியா ரொம்ப விரும்புவார். இதை நான் சொல்லலை யாருக்கு சொல்றாரு கண்ணீரில் அழுத்த வளர்த்துள்ள தரணியில் அவங்க வந்த தமிழ் நாளமா எம்பிரான் சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்றார். என்ன சொல்றாருன்னா நம்ம திருவாரூர் சொல்றாரு இன்ன தன்மையின் என்று அறிவுமா எம்மா இன்ன தன்மை என்று அறிவுமா எம்மா. அப்ப என்ன தன்மை தேவை சரியா அதை விளக்குறாரு பாருங்க. நானும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தம் இருக்கு உலகம் நானும் இங்கு அவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையா. இங்க சொல்லும் போது இந்த தன்மை அறிவு உண்டாகுனாலே அதுக்கு ஆன்சரா வருவாரு விடையா என்ன வருது ஞான சம்பந்தத்தின் பாடலுக்கு இறக்கும் தன்மையா. அப்ப அங்க என்ன வந்துச்சு வினாவா இருந்தது இங்கு விடையா இருக்கு. அங்க கொஸ்டினா இருந்தது இங்க ஆன்சரா இருக்கு. தெளிவா இருக்கு. அது சமயம் பரப்புன்னு சொல்லல புரியுதா திருநீர பரப்புன்னு சொல்ல என்ன சொன்னாங்க தமிழ் பரப்பு. மதுரையில எப்படி கொண்டாடணும் இவங்க சங்கம் தான் வச்சாரு. யாரு சாமி இருக்கா சங்கம் வச்சாரு. தங்க தலைவராக இருந்தார். ஆராய்ந்த தமிழ ஆனா தமிழை போய் பரப்பல. அந்த தமிழை பரப்பன பொறுமை தெரியாது. சுந்தரம் என்ன சொல்லியிருக்கணும் நான் இவன் வந்து சாமி தடுத்தாட்டு இருந்தாரு தமிழை பாட சொன்னாரு. அப்ப எனக்கு அந்த ரூல்ஸ் இருக்கு உயிர் இருக்கு சொல்லலையே தன்னை சொல்லிக்கிறார். யார் சொல்றாரு என்னுடைய முத்தமிழ் போராட்டம் பண்ணி எவ்வளவு அர்த்தம் பாருங்க. அது எப்படி கொண்டு வரப்பாரு தாளம் கொடுக்கும் போது உலகம் யாரும் கேட்கப்பா இதை ஞானப்பாங்க வந்து எப்படி நம்புறது அத்தாட்சி என்ன இருக்கு சாட்சி இருக்கு அப்படின்னு. இப்போ நடக்க போது சாட்சி காட்சி அந்த தாளம் எங்க காட்டுறாங்க சாமி ஞானம் கொடுக்கும் போது பெற்ற அப்பாக்கே தெரியல குளத்துல மூழ்கி இருக்கிறார். அது அந்தரங்கமா கொடுத்தார். ஞானம் என்பது அந்தரங்கமானது உள் உணர்வானது. உலகத்தை பத்தி தெரியாது புரியாது. அதனால பெற்ற அப்பாவுக்கும் தெரியாம நான் பல கொடுத்து சாமி போயிடுறாரு. அவர் குறிப்பான பாடல் பதியத்தின் மூலமாக அந்த சொல்லப்பட குறிப்பினால அப்பா ஓடுறது உணர்கிறார் சிரித்து உணர்றாரு அப்பா. ஆனா மற்றவங்களுக்கு டவுட் இருக்குல்லவா அந்த டவுட்டை கிளியர் பண்றாரு சுந்தரமூர்த்தி நாயனார். உலக வரும் காலம் இது உலக மக்கள் முன்னாடி செம்மொன் காலத்தை இந்து அவன் பாடலுக்கு அவன் பாடு தேவையான பாடினா சத்தியமா சாமி பண்ண அதிகமா செய்வார். யார் பாட்டு அதை சொல்றது யாரு இன்னொரு பாட்டு பாடுறவர் தனக்கு தாட்பட பெற்றவர் அவர் தான் அந்த பதிவு பாட்டு பாட்டு அதான் அந்தந்த பதிலாம் பாடலாம் பாட்டு நீல மாமிடத்து காலவாயிலா அருமையான பதிவு அதை எடுக்கிற ஆசிரியர் ஆரம்பியம் வந்து வானம் கழித்து காவனை
மதிசூழ் புகழி காவலர் பொண்ணு அடிக்கு புனிதரா தென்மதுரை மாறனா வார்த்தை எழுதிப்பாங்க. தென்மதுரை மாறனா திருவையிலே போற்றி 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 இதை சொல்ல கற்றுக்கணும். தென்மதுரை மாறனா எங்க இருக்கா? அடுத்த திருவடிக்கு எவ்வளவு அர்த்தமா இருப்பாங்க. புகழி காவல் அடி கீழ் புனிதரா அவரோட புனிதத்துவம் புண்ணியம் சிவ புண்ணியத்தை பெற்றவர் இடமாறு. குரு ரொம்ப முக்கிய சாமி. குரு குரு காட்டாட்டி கஷ்டம் தான். நன்னெறி தீநெறியை காட்டணும். தீநெறியை விலைக்கு நல்லறியை காட்டணும். ஊட்டணும். ரெண்டு விஷயம் குரு எடுக்கணும். ஒரு குருவா நல்லா சத்துவமா இருந்தார். அவர் போன்றது நமக்கும் யாரு இல்லை. ஜெகத்குரு எப்படி சொல்லி கேட்கலாம். ஜெகத்குருனா ஜெகத்குருனா அதாவது ஆன்மாவுடைய சஞ்சித கிரமம், அதாவது தொல்வினையை யார் இருக்கின்றார்களோ அவர்கள் தான் அந்த உயிருக்கு ஞானம் உருவாகும். அப்ப இப்படி தீர்க்கிறார் யாரு? ஆடப்படுகிறார். என்ன கர்மா? சஞ்சித கர்மா. தமிழ் சொல்றாங்க தொல்வினை. தொல்வினை தீர்க்கிறது. முதல் பதிகத்தில் இருக்கிற திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்த்தல் எளிதானே. முதல் பதிகத்திலே எல்லாருடைய சஞ்சித கர்மா தீர்க்கக்கூடிய ஆற்றல் வச்சிருக்கிறதுனால நம்முடைய விஞ்ஞான சம்பந்த பெருமான் ஞானகுரு, சத்குரு, பரமகுரு, ஜெகத்குரு. ஜெகத்குரு, சத்குரு, பரமகுரு, ஞானகுரு. ஒரு உலகத்திற்கா? எத்தனை உலகத்துக்கு? 7 உலகத்துக்கு. ஒரே சொன்னால ஐயம் 7 மறைகள் நிறைவத்தோடு உய்ய ஞான சம்பந்தன் வந்தான் என போத. அது நல்ல மனசில் வச்சுக்கணும். நிறைய வேலையை நிறைய மனப்பாடம் பதிகம் மனப்பாடம் பண்ணணும், புராணம் மனப்பாடம் பண்ணணும், நல்லா என்ன சொல்லணும், பலருக்கு போய் சேரணும். அங்கங்கே உருப்படிய விழாக்கள் நல்லா நடக்கணும். எல்லாத்தையும் கௌரவப்படுத்தணும். எல்லாம் செஞ்சு தான் ஓதுவார்களை கௌரவப்படுத்தணும். அவங்களுக்கு தான் சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு? ஓதுவார் மூர்த்தி. மூர்த்தி நாங்கள் வந்திருக்காரு. ஓதுவார் மூர்த்தி அந்த சிறப்பு வேற ஒரு நம்பர் சொல்லணும். இன்னொரு சிலைக்கு உண்மை சொல்லணும். வேற ஒரு அழகப்படுத்தி மாணிக்கா ஓதுவார் சொல்லியிருக்காரு. ஓதுவார் மூர்த்தி உங்களுக்கு அந்த சிறப்பு அந்தஸ்து இருக்குது. உங்களுக்கு நஷ்டம் பண்ணிக்கிறேன் சொன்னாங்க. அவங்களுக்கு சிறப்பு நம்ம வணங்கணும். யார்? குருக்களை வணங்கணும். நம்ம அவங்கள போய் 30 பேர் சேர்ந்துவா நமக்குள்ள பல இடங்கள் இருக்கும். அதெல்லாம் நம்ம யார்கிட்ட போய் சொல்லிக்கிறோம். என்ன திருத்து அது உங்களோட வேலை. அதை பற்றி யோசிக்க கூடாது. நான் திரும்பி வரணும். அதை பற்றி யோசிக்கணும். தன்னை பற்றி தான் யோசிக்கணும். நான் திருந்தவதுக்கு தான் யோசிக்கிறேன் தவிர அங்கே கூட இங்கே கூட சொல்லிட்டே இருக்க வச்சுக்கிறேன். இப்போ என்ன கூட நீங்க எப்படிங்கிறார் எனக்கு சாமி பெரியவர். இது எங்கே கற்றுக்கிறோம்னா இளையான்குடி மாறன் ஆயிரம் திருமலையார். அந்த அம்மா அப்படிதான் சொன்னாங்க. நான் மேல தீமையா இருக்கிறதா சொல்றாங்க. நான் மேல என் மேல தீமையா இருக்கு. அதனாலதான் அடியார் வந்திருக்க அமுது படைக்க முடியல. நம்முடைய எது இல்லாம போயிடுச்சு. யாரும் முந்துகிறாங்க? தன்னை தன்னைதான் முந்துகிறாங்க. வேற யாரும் முந்துகல. புரியுதா? பிறரை கை காட்டல். பிற கை காட்டல். அந்த நிலை அடியாராய்க்கு வேண்டிக்கிறேன். செய்ய செங்கமல கள வணங்கி விடைபெற போறார். எங்க? இன்றசி நெடுமாற நாயனாருடைய திரு சரித நிறைவு பகுதி. ஆகவே அவர் செங்கமலம் நடத்தும் தாமரை சிவந்த தாமரை போன்று விளங்கக்கூடிய அவருடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு அடுத்த நாயனா நம்முடைய மயிலை சுவாமி வரார்கள். பன்மணிகள் திரைபோடும் பரப்பனிடம் கடல் கற்பை தொன்மைகளை வாயிலார் திருத்தொண்டின் நிலை கொள்வார்.